சார் ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணா கூடி வந்துட்டாங்க. உங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போயே ஆகணும். என்ன சார் பேசாதீங்க. எங்க பணத்தை பூரா சொன்னது அவன்தான். தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கான்ஸ்டபிள் ஹேண்ட் கப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். மீச சார் இதை எடுத்து உள்ள வைங்க. ஓகே சார். போங்க. மாட்டியா? வாங்க. சொல்லுங்க சார். சேர்மன் எதுக்காக கைது பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அவர் பண மோசடி பண்ணிருக்காரு. அதான் கைது பண்ணிருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ் சாட்சி எல்லாமே இருக்கா சார்? எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இவர் கூட சேர்ந்து திருடினவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான். கண்ணால பார்த்த சாட்சியும் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ப்ளீஸ் நாங்க எங்க டியூட்டியை பார்க்கணும். வாங்க கூட்டு வாங்க. ஒரு क्वेश्चन சார். ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. உங்களை பத்தி நாங்க தப்பா பேசிட்டோம். உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நாங்களே உங்களை அசிங்கப்படுத்திட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருக்கையா. பரவாயில்ல விடுங்க. நான் ஒன்றும் மனசுல வச்சுக்கல. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. சூழ்நிலை அப்படி உங்களை பேச வச்சிருச்சு, அவ்வளவுதான். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஹே, எதுக்குடி வந்த? என்கிட்ட சத்தியம் பண்ணல? அத்தை, நான் வேணும்னு வரல அத்தை. மாமா தான் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாரு. அவன் வந்து கூப்பிட்டா நீ திரும்பி வந்துருவியா? நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பி போயிடு. அதுதான் உனக்கு மரியாதை. அத்தை. என்னடி அத்தை? அதான் போடின்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, இனி எனக்கு ஏதாவது ஆயிடும். பரவாயில்லையா? அத்தை, மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அத்தை. நான் போயிடுறேன் அத்தை. அப்ப போடி. இல்ல இப்போ எப்படி அத்தை? நீ போ, நான் பாத்துக்கிறேன். போடி சொல்றேன்ல. அப்ப நாங்க கிளம்புறையா. வாங்க. சரி தம்பி, கிளம்பலாமா? சரிங்கண்ணா, கிளம்பலாம். அப்பா, ராசத்தியை காணும். இங்கே தானே இருந்தா? யாரும் பயப்பட வேண்டாம். அவ கோயிலுக்கு தான் போயிருப்பா. கோயிலுக்கா? எப்படி சொல்லாம கோயிலுக்கு போனா? சரிப்பா, நான் போய் அவளை பாத்துக்கிறேன். சரி, நான் வரேம்மா. வாப்பா. வாங்க சித்தி.
எதையும் வேணும்னு பண்ணல. பெரியத்த கிட்ட சத்தியம் பண்ண மாதிரி நான் ஊரை விட்டு தான் போனேன். ஆனா மாமா தான் என்ன தேடி வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஆனா நானா விருப்பப்பட்டு சத்தியமா வரல. மாமாவை விட்டு கொஞ்ச நேரம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. இருந்தாலும் நான் பெரிய அத்தைக்கு பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வராம தான் இருந்தேன். ஆனா சூழ்நிலை தான் என்னை இங்க கொண்டு வந்துருச்சு. நான் சத்தியத்தை மீறி வந்ததுனால மாமாவுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுமா. மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் திரும்பவும் மாமா விட்டுட்டு போறேன். யாரு கண்ணிலையும் படாத மாதிரி போறேன். இல்லைன்னா வேணா செத்து கூட போறேன். என் மாமாவுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அவர் சந்தோஷமா வாழணும். அம்மா ராசாத்தி, என்ன மன்னிச்சிருமா. நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? ஆமாம்மா, துரோகம் பண்ணா மன்னிப்பு கேட்கணுமா. அந்த சேர்மன் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு தெரியுமா. அந்த சேர்மன் கிட்ட நீங்க வேலை பாக்குறீங்க. அதனால அவரை மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? விடுங்க. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். எல்லாமே அந்த சேர்மன் பண்ண வேலை தான். என்னால் அவர் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுமா. அவர்கிட்ட எல்லா பலமும் இருக்கு. இங்க நடக்கிற முக்கால்வாசி தப்புக்கு சேர்மன் தான் காரணம். அவர் இதுவரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதில்லைம்மா. அப்படி கேட்டா இப்போ உங்களுக்கு வந்த நிலைமை தாம்மா அவங்களுக்கும். அதனாலதான் யாரும் ஒன்றும் கேட்கறது இல்லைம்மா. ஆனா நீ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு நிக்கிற. நீ கடைசி வரை இந்த ஊர்ல தாமா இருக்கணும். அப்பதாம இந்த சேர்மன் மாதிரி இருக்கிற ஆளுங்க ஏதோ கொஞ்சமாவது பயப்படுவாங்க. அதனாலதான் ஒரு உண்மையை சொல்ல வந்தம்மா. இப்ப இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் சேர்மன் மட்டும் இல்ல. என்ன சொல்றீங்க? அவர் மட்டும் இல்லைன்னா அப்போ இதுல இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க? சொல்லுங்க. அது வேற யாரும் இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்தே சேர்மனுக்கு உதவியா இருந்த அந்த மரகதத்தோட மருமக கண்மணி தாம்மா. கண்மணி? நீ வீட்டை விட்டு போகணும், அவ மட்டும்தான் அந்த வீட்டுக்கு மகாராணியா இருக்கணும்னு எல்லாம் பண்ணான். அது மட்டும் இல்லம்மா, உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்ன இடத்துக்கு இன்கம் டாக்ஸை வர வச்சதான் அவதான். உங்க வீட்டு பூஜை ரூம்ல இருந்த பணத்தை அந்த ரவுடிகளை வரவழைச்சு அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சதும் அவதான். இதெல்லாம் நீ இனியனை விட்டு போகணும்னு கண்மணி பண்ணதுதான் ராசாத்தி. உண்மையாவ சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லாமே கண்மணி தான் பண்ணான். ஏன்னா நீ இனியனை விட்டு போறது எனக்கு மனசு கேட்கல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச பாவம் வந்துடக்கூடாது பாரு. அதுக்கு தாமா வந்து சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இத நான் சொன்னான்னு யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. நான் வரேம்மா. அம்மா தாயே, உன் கருணையே கருணை. உண்மை என்னங்கிறத எனக்கு காட்டிட்ட.
மாமா மாமா என்ன மாமா என் கூட பேச மாட்டீங்களா? மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. என் மேல ஏதாவது கோவமா? மாமா ப்ளீஸ் மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்களேன் மாமா. மாமா இனிமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பேசுங்க மாமா. நான் சொன்ன கேளுங்க மாமா. ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா. மாமா சாரி மாமா. மாமா 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 ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா என்கிட்ட பேசாம இருக்காதீங்க மாமா. ஐயோ நான் தான் மன்னிப்பு கேக்குறேன்ல. ஐயோ என்ன பாருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா. மாமா ப்ளீஸ் மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. மாமா பேசுங்க மாமா. முடியாது, நான் உன் கூட பேச மாட்டேன். அப்போ நான் விட மாட்டேன். இப்ப மட்டும் வந்து விட மாட்டேன்னு சொல்லு. என்ன இவ்வளவு நாள் தனியா தவிக்க விட்டு போயிட்டால. நான் பேச மாட்டேன் போ. மாமா சாரி மாமா. நீ கொஞ்சம் கூட நினைக்காம இந்த மாமா விட்டு போனல. இந்த மாமா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைச்சு பாத்தியா? இல்ல போ, பேச மாட்டேன். என்னாலதான் மாமாவுக்கு கெட்ட பேருன்னு நினைச்சு என்னால தாங்க முடியல தெரியுமா? அதான் போனேன். இப்பதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல மாமா. நீ திரும்பி வந்து 1000 காரணம் சொல்லுவ, அதெல்லாம் ஏத்துக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீ போனதுக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது மாமா. நீ இப்ப வந்து இப்படி சொல்றியே. நீ இந்த வீட்ல இல்லாம நான் தனியா தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்ப எங்க போன? அதுக்கு நான் என்ன பண்றது? நீயே சொல்லு பாப்போம். நானும் உங்களை மாதிரி தான் மாமா. நீங்க எல்லாம் என்னால இருக்கவே முடியல. இனி எப்பவும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மாமா. நிஜமா சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். அப்ப சத்தியம் பண்ணு. ஐயோ சத்தியமா போக மாட்டேன் மாமா. அப்படி ஒருவேளை போனா? அதான் நான் தான் போக மாட்டேன்ல. அப்படி நீ போனா சரி, என்ன கம்ப எடுத்து அடி அடின்னு பின்னிடுங்க. சரி, இப்ப நீ போனல, அதுக்கு கம்பு எடுத்துட்டு வர. மாமா அப்போ நீங்க சிரிச்சிட்டீங்க. உங்களுக்கு கோவம் போயிடுச்சுல்ல? என் கோவம் இன்னும் போல. என்ன மாமா இது மறுபடியும் முதல்ல இருந்தா? ப்ளீஸ் மாமா என் மேல கோவப்படாதீங்க. என்னை எப்படியெல்லாம் நீ தவிக்க விட்ட. இப்ப நீ அதுக்கெல்லாம் அனுபவிக்கணும். அப்பதான் உனக்கு என் வலி தெரியும். சரி, அப்ப நான் உங்களுக்கு என் கையால சூடா ஒரு காஃபி போட்டு தரேன். அதை குடிச்சா உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அப்பவும் போகலனா இன்னொரு காஃபி ஸ்ட்ராங்கா தரேன். அடிப்பாவி, நீ இன்னும் இந்த ஊரை விட்டு போகலையா? சரி வரேன் இருங்க. ஏய், நான் போய் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? மாமா ஒண்ணு வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? ஐயோ, இந்த விஷயத்தை உடனடியா சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லணுமே. கடவுளே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் மருமகளையும் மகனையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவங்க 2 பேரையும் பழையபடி இந்த வீட்டுக்கு திரும்பி கூட்டிகிட்டு வந்துரு. எனக்கு அது போதும். அவங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, சில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. உட்காருங்க சித்தி. உட்காருடி. உட்காருங்க. சித்தப்பா, ராசாத்தி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தி முகத்துல சந்தோஷமே தெரியுது. இவனுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதையே வேலைய வச்சிருக்கான். இருக்காதா பின்ன? இனி என்ன ராசாத்தி தான் அவளுக்கு உலகமே. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா துடிச்சு போயிடுவான். ஆமாங்க, அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. ராசாத்தி மட்டும் என்ன சும்மாவா திரும்பி வந்திருக்கா?
பணத்தை தூக்கிட்டு ஓடி போனவனையும் கரெக்டா கண்டுபிடிச்சு தானே கொண்டு வந்திருக்கா. இப்ப பணமும் திரும்ப கிடைச்சிருச்சுல்ல. என்ன பணம் கிடைச்சிருச்சு? இப்ப கிடைச்சு என்ன பண்றது? நம்ம குடும்ப மானம் போகும்போது ஏன் மருமக கண்மணி தானே பணத்தை கொடுத்து காப்பாத்துனா? இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? பெருசா பேச வந்துட்டேன். அப்படி சொல்லுங்க அத்தை. என்ன மட்டும் யாரும் இந்த வீட்ல கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப பாரு அந்த ராசாத்தி புராணம் தான். கண்மணி, நீ என்னதான் பணத்தை கொடுத்து ஊர்க்காரங்க கடன் அடைச்சாலும் நம்ம மேல ஊர்க்காரங்களுக்கு இருந்த மரியாதை போயிடுச்சுல்ல. ஆமா, அண்ணன் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம சித்தப்பாவை பத்தி என்னெல்லாம் பேசிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணமே அந்த ராசாத்தி தான். அது தெரியாம நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, ராசாத்தி தெரிஞ்ச அதெல்லாம் பண்ணா ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, சித்தப்பாக்கு ஊர்க்காரங்க மத்தியில இருந்த மரியாதை திரும்ப வந்திருக்கு. அது காரணம் ராசாத்தி தானே. நான் தப்பு பண்றது அவதானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, ராசாத்தி எது பண்ணாலும் அதுல ஒரு நல்லது இருக்கத்தான் செய்யும். ஏதோ இந்த ஒரு விஷயத்துல அவளுக்கு தெரியாம சதி நடந்துருச்சு. இப்ப என்ன அந்த தப்பையும் சரி பண்ணிட்டால. நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு அந்த குண்டச்சிய பாராட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் என் தலையெழுத்து. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி வாங்க போகலாம். வாங்க. பணத்தை அவ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவ வந்தது ஒரு பெரிய விஷயமா? இவங்க யாருக்கும் மூளையே கிடையாது போல. ஐயோ அத்தை, இன்னும் அந்த ராசாத்தி ஊரை விட்டு போன விஷயம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. விடுங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துகிட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கத்த போறாங்க. அப்போ அதை நாம பார்த்து ரசிக்கலாம். இப்ப சொன்னியே இதுதான் சரி. அதெல்லாம் சரியில்லை சம்பந்தி. என்ன சம்பந்தி சரியில்லை? சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி ராசாத்தி ஊரை விட்டு போகல. நான் தான் அவளை அனுப்பி விட்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியாதா? மா, அவ திரும்ப போயிட்டா. இங்க பாருங்க, உங்ககிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனது என்னவோ உண்மைதான். ஆனா அவ போகல. நீங்க எப்ப பாத்தீங்க ராசாத்திய? ஐயோ சம்பந்தி, உங்க முன்னாடி அவ போற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே அவ வீட்டுக்கு போயிட்டா. இனியனும் அவளும் அங்க கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறத என் கண்ணால பாத்துட்டு வரேன். அத்தை, நாம அவளுக்கு ஆட்டம் காட்டினா அவ நம்ம கிட்டயே ஃப்ராட் வேலை பாத்திருக்கா பாருங்க. உங்களையே ஏமாத்திட்டாளே. ஆமா சம்பந்தி, நீங்க அவளை சும்மா விடாதீங்க. எவ்வளவு திமிரு இருந்தா மரகத அம்மாவையே ஏமாத்திருப்பா. நீங்க யாரு? உங்ககிட்டயே அவ இந்த வேலை பண்ணிருக்கானா பாத்துக்கங்களேன். என்கிட்டயே சத்தியம் பண்ணிட்டு என்னையே ஏமாத்திட்டால. அவளை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஆமா அத்தை, அவளை ஒரு வழி பண்ணிட்டு தான் நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கணும். நான் அது வரைக்கும் இங்கேயே காத்துட்டு இருப்பேன். ஏண்டி, உன் மாமியா கண்டிப்பா அந்த ராசத்திய துரத்திடுவாள்ல? அவ போற வேகத்தை பார்த்தா அத முடிச்சிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.